அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எதிர் வருகிற 22/5/2026 அன்று அனைத்து மாநிலங்களிலும் டி பிரிவை சார்ந்த 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதற்கட்டமாக அனைத்து அலுவலர்களிலும் பணியாற்றுகின்ற பொழுது கருப்பு பேட்ச் அணிந்து பணியாற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதைப்போல அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து துறையில் பணியாற்றுகின்ற டி பிரிவு பணியாளர்கள் பணியாற்றுகின்ற பொழுது கருப்பு பேட்ச் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைப்போல எதிர்வருகிற 7/6/2026 அன்று புதுதில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்கள் தலைமையில் மாபெரும் அனைத்து மாநிலத்தில் உள்ள டி பிரிவு பணியாளர்கள் கலந்து கொள்ள மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தின் மூலமாக முதலாவது 8வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச சம்பளமாக ரூபாய் 59,000 நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதேபோல இன்றைக்கு தற்காலிக பணியாளராக பணியாற்றக்கூடிய பண்ணை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியர் நலத்துறை, பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறையில், காவல்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து துப்புரவு பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதன் மூலமாக அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் பாரத பிரதமருக்கும் அனைத்து மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகள் அகில இந்திய சங்கத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படும். எனவே தென் மண்டலத்தை சார்ந்த, தென் இந்தியாவை சார்ந்த தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா அனைத்து மாநிலங்களிலுமிருந்து திரளான ஆட்கள் புதுதில்லியை நோக்கி வர வேண்டும் என அகில இந்திய சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து தம்முடைய கோரிக்கைகளை வென்றடைய ஒன்றுபடுவீர்கள் என இதன் மூலமாக அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன்.